மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, மாறுபட்ட கோணத்தில் அழகு தமிழ் கவிதை கழகம் பதிவுகள் இடவில்லை என்று ஐயங்கள் கொண்டிருக்கும் மனதிற்கெல்லாம் ஒரு பதிவாக இது இருக்கும் என்று ஆசை கொள்கின்றது. என் உறவுகளே, இன்று அதிகாலையில் என் கண்கள் ஒரு காணொளியை வலைதளத்தில் சந்தித்தது. என் கண்களில் கண்ணீர் கசியும் நிலைமையில் அது உருவாக்கிவிட்டது. அது என்னவென்றால், ஒரு வலைதளத்தில் சிறார்கள் செங்கல் சூளையில் கல்லறுத்து அதை காயும் பக்குவத்தில் சரி செய்து கொண்டிருக்கும் காட்சி. எண்ணற்ற கோடீஸ்வரர்களும் செல்வாக்கு மிக்கவர்களும் வாய் திறந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் சமநிலை அடைய வேண்டும், யாவரும் ஏழை இல்லை என்ற தத்துவத்தை வாய் திறந்து பிளந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்றளவும் சற்றே சிந்திக்கபடியான காட்சிகள் என் கண்களுக்கு கண்ணீர் வரும் நிலைமையாக தான் உருவாக்கிவிட்டது. இதுபோல் காட்சிகளை பதிவு செய்பவர்களும் இனி பதிவில் இருந்து அப்புறப்படுத்திக் கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை பெரிதென நினைத்து வாழ்பவர்களும் இங்கு உண்டு. அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கப் போவது என்று தெரியாத வாழ்பவர்களும் இங்கு உண்டு. உலகம் இன்னும் சமநிலை காணவில்லை. ஒருவேளை உணவுக்கு கூட இங்கு பஞ்சத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என கணக்கு எடுக்க ஆள் இல்லை. சற்றே சிந்திக்க வேண்டும். இந்த வலைதளத்தில் அனுதினமும் காட்சி கண்டு கொண்டிருப்பவர்கள் என் உறவுகளே, உங்களால் முடிந்தவரை இந்த உலகத்தில் ஒருவரை சமநிலைப்படுத்த நினைப்பதை விட்டுவிட்டு இந்த உலகத்தின் நிகழ்வுகளை உங்கள் கண்ணோட்டத்திற்கு கொண்டு வந்து பாருங்கள். பேசுவது எல்லாம் எளிது, என்னால் முடியாதது எது என உங்களுக்குள் சிந்தித்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, இங்கு உலகத்தில் யாவரும் இருக்கலாம். சிறார்கள் வேலை செய்யும் காட்சிகளை கண்டால் இதுபோல் காட்சிகள் இனி வரக்கூடாத நிலைமைகள் செய்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை நமதான மரங்கள், இதன் மீது ஏன் இத்தனை நிலைப்பாடுகள் வேண்டாம். அதுபோல் காட்சிகள், இந்த நிலை மாற வேண்டும். இதற்கு என்ன வேண்டும்? உலகம் சமநிலை அடைய வேண்டும். அப்பொழுது இந்த நிலைமை மாறும். என் உறவுகளே, வாழ்க்கையில் எத்தனை பேர் நமக்கு கீழ் உள்ளார்கள் என சிந்தித்து அழகுற இந்த வாழ்க்கையை கையாளுங்கள். உங்கள் மனம் அழகு பெறும் என்றால் பிறருக்கேனும் சிறிதேனும் கொடுத்து உதவும்.